ஒரு மரத்தடியில கண்ணு தெரியாத பெரியவர் ஒருத்தர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த வழியா போன ஒருத்தன், யோ பெரியவரே, இந்த வழியா யாராச்சும் போனதை பாத்தியான்னு மரியாதை இல்லாம கேட்கவும், இவரு இல்லப்பா அப்படி யாரையும் பார்க்கலன்னு சொன்னாரு. அவன் போன கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தன் வந்து, ஐயா இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கவும், இவரு ஆமாயா இதே கேள்வியை கேட்டுட்டு கொஞ்சம் முன்னாலதான் ஒருத்தன் போனான்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் வந்து, பெரியவரே வணக்கம், இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனாங்களான்னு ரொம்ப பணிவா கேட்கவும், இவரு மன்னா முதல்ல இளைஞன் ஒருத்தன் போனான், அடுத்து அமைச்சர் போனாரு, 2 பேருமே நீங்க கேட்ட கேள்வியை தான் கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு பெரியவர் சொல்லவும், மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். நான் ஒரு மன்னர்னு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையேன்னு கேட்கவும், அந்த பெரியவர் ஒருத்தர் பேசுறத வச்சு அவர் யாரு அவருடைய தகுதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்தவர்கிட்ட பேச்சுல மரியாதையே இல்ல, 2வது வந்தவர்கிட்ட பேச்சுல அதிகாரமும், 3வது வந்த உங்ககிட்ட பேச்சுல பணிவும் தெரிஞ்சது, அதை வச்சுதான் நீங்க ஒரு மன்னரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். நாம பண்ற செயலும் பேசுற பேச்சும் தான் நம்ம யாருங்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.